சென்ட்டுக்கு 40,000 ரூபா. நல்லா கேட்டுக்கோங்க, சென்ட்டுக்கு 40,000 ரூபா ப்ரைஸில் இந்த மாதிரி ஒரு சூப்பரான லொக்கேஷனில் நல்ல செம்மண் பூமியில் நமக்கு இந்த இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா நல்ல சரிசமமாக நமக்கு நெட்டுக்கு இருக்குது. 1 ஏக்கர் 20 சென்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 ஏக்கர் 20 சென்ட்டுமே நம்மளுக்கு சேல்ஸுக்கு தான். பக்கத்தில் சுற்றியுமே வயக்காடு இருக்குது, தோப்புகள் இருக்குது. பாதையுமே 21 அடி அளந்து கூட பாருங்கள். 21 அடி பாதையை நமக்கு ஊருக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. பின்னால் வீடுகள் தெரியுதா, இந்த மாதிரி வீடுகள் பக்கத்தில் இருக்குது. நல்ல தோட்டம் அமைக்கலாம், நல்ல வயல் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். கோழி பண்ணை யூஸ் பண்ணுறதுக்கோ எல்லா விதத்துக்கும் இந்த இடம் உங்களுக்கு செட் ஆகும். இந்த இடம் எங்கே இருக்குங்கிறதையும் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம இடம் 21 அடி வழிபாதையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தார் ரோட்லேருந்து நேராக பாதையில் வந்துக்கிட்டே இருக்கலாம். தார் ரோட்லேருந்து 50 மீட்ரு தான், நடந்து கூட வரலாம். 50 மீட்டர் தூரத்தில் இப்படி ஒரு இடம் நம்ம சைடில் கிடைக்கிது. ரொம்ப ரேரு, அதுவும் செம்மண் பூமியாக கிடைக்கிது தான் ரேரு. பார்த்துக்கோங்க, நல்ல இடம், விட்டுறாதீங்க. ஆள் நடமாட்டம் எப்போவுமே இருக்குது. இந்த இடம் ஒர்த்து. ஏன்னா செழிப்பு, தண்ணி செழிப்பும் நல்லா அழகாகவே இருக்குது. இந்த இடம் இல்லை, இந்த இடத்துக்கு பக்கத்தில் வேற ஒரு தோட்டத்தில் தண்ணி இருக்குது. அதையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். நல்ல இடம். இது எங்கே இருக்குன்னா நம்ம தென்காசி மாவட்டம் இருக்குது பார்த்தீங்களா, தென்காசி மாவட்டத்துலேருந்து கொஞ்சம் கிழக்கு தள்ளி வந்தால் நம்மளுக்கு மகிழ்வண்ணநாதபுரம் வரும். அதுலேருந்து உள்ளே வந்தால் நமக்கு நெல்லையப்பபுரம் போகிற வழியில் தான் நமக்கு இந்த இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு. நல்ல இடம், விட்டுறாதீங்க, வாங்கி போடுங்க. கம்மி ரேட்டு தான். ரேட் என்னன்னு சொல்லாமல் விட்டுறக்கூடாதுல. ஒரு சென்ட் நமக்கு 40,000 ரூபா. முதல்ல சொல்லியிருந்தேன், ஒரு சென்ட் 40,000 ரூபா. எதுனாலும் நேரில் வந்தால் தான் 10-5 குறையும். மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு நேரில் வாங்க, ரேட்டு பேசி கண்டிப்பாக வாங்கி தரோம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பயன்படுத்திக்கோங்க.